வணக்க மக்களே, வெல்கம் டு தி பென்ட்ரி ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது ட்ரிபிள் டி படத்தோட ரிவ்யூ. இந்த படத்துல நம்ம ஜீவா தான் லீட் கேரக்டர் பிளே பண்ணிருக்காரு. அண்ட் இந்த படத்தை வந்து நிதிஷ் சகாதேவ் அப்படின்றவர் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. மலையாளத்துல வந்து ஃபலிமி படத்தோட டைரக்டர் தான் இவரு. இதுக்கு முன்னாடி நீங்க ஃபலிமி பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நீட்டான ஃபேமிலி டிராமா, அதே மாதிரி ஒரு உண்மைக்கு நெருக்கமான ஒரு ஃபேமிலி டிராமா கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கதையை யோசிச்சிருக்காங்க. இந்த கதையோட விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படத்துல கடைசியா ஒரு டயலாக் ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு அன்பில் மகேஷ் சொன்ன ஒரு டயலாக வந்து வச்சிருப்பாங்க. அந்த டயலாக பத்திய என்னோட ஒப்பீனியனை சொல்லிட்டு நான் ரிவ்யூக்கு போறேன். அதாவது 41 பேர் தமிழ்நாட்டுல இறந்து போயிருக்காங்க ஒரு சம்பவத்தினால. அதை பார்க்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் உணர்ச்சி மிகுதியில ஒரு விஷயம் பேசுறாரு. அந்த விஷயத்த நீங்க நம்புங்க, நம்பாம போங்க. நீங்க ஆளுங்கட்சியா இருங்க இல்ல எதிர்கட்சியா இருங்க. ஆனா அதை ஒரு கண்டென்ட்டா மாத்தி அதை வச்சு வைரல் ஆகணும்னு ட்ரை பண்றீங்களா? அது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். அதுலயும் அந்த படத்துல வச்சதா கூட நான் மன்னிச்சிருவேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூல இத சொல்லி அதை வச்சு ஒரு ட்ரெண்ட் ஆகணும்னு ட்ரை பண்றது இருக்குல்ல, அது இன்னும் ஒரு கேவலமான செயலா தான் நான் பாக்குறேன். அச்சய் ஒரு குவார்டர் சொல்ல அப்படின்றதும் இந்த டயலாகும் ஒன்னா, இது ரெண்டுத்தையும் ஒன்னா ஒரே ஈக்குவேஷன்ல வச்சு சொல்லி தான் ஒரு ட்ரெண்டாக ட்ரை பண்றாரு. அப்கோர்ஸ் எதுக்காக ஜீவா இதை பண்றாருன்னு கூட தெளிவா தெரியுது. அதாவது விஜய் ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அப்கோர்ஸ் விஜய் ஃபேனாவே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்த பார்த்த உடனே கண்டிப்பா ஒரு இம்பாக்ட் அப்படின்றது அவங்களுக்கு இருக்கும். சரி, இதை போய் நம்ம வந்து கிண்டல் பண்ணி இதை வச்சு ஒரு மைலேஜ் தேடணுமா அப்படின்னு கண்டிப்பா யோசிப்பாங்கல்ல. ஒரு மனிதாபிமானம் அப்படின்றது இருந்தா அதை கூட இல்லாத ஒரு நபரா தான் இதுல வந்து ஜீவா செயல்பட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அப்கோர்ஸ் எனக்கு இந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்துல வந்து உடன்பாடு இல்லை அண்ட் கடும் கண்டனம் அப்படின்றத தெரிவிச்சுட்டு இந்த கதை எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறேன். 2 குடும்பங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஒரு ரைவல்ரி, அந்த ரைவல்ரி ரொம்ப வருஷமா இருக்கு. இந்த 2 குடும்பத்திலையும் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்க போகுது. ஒரு குடும்பத்துல கல்யாணம், இன்னொரு குடும்பத்துல வந்து இலவு விழுந்துருச்சு. சோ அந்த சாவு எடுக்க போறாங்க. 2த்தையுமே ஒரே நேரத்துல, அதாவது காலையில 10:30 மணிக்கு பண்ண போறாங்க. சோ ஒரு மிகப்பெரிய கேஸ் ஒண்ணு நடக்க போகுது அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்போம். அந்த கேஸை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அந்த ஊரோட தலைவரா இருக்கக்கூடிய ஜீவா முயற்சி பண்றாரு. அந்த முயற்சிகள் எப்படி போகுது, அதுல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, டுவர்ட்ஸ் தி எண்ட் என்ன ஆகுது அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த மாதிரியான ஒரு வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை மையமா வச்சு வந்த மலையாள படங்கள்னு பாத்தீங்கன்னா திங்களல்ச்ச நிச்சயம் அப்படின்ற ஒரு படத்தை சொல்லுவேன். அதே மாதிரி ஜானேமான் அப்படின்ற ஒரு படத்தை சொல்லுவேன். அதுல ஒண்ணு வந்து கல்யாண வீடு, இன்னொன்னு இலவு வீடு. இந்த 2 வீடுகள்லயும் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல இந்த 2 படங்கள்லயும் காட்டியிருப்பாங்க. இந்த 2 படங்களோட ஒரு கலவையா தான் நான் இந்த படத்தை பாக்குறேன். அதுலயும் இந்த படம் தொடங்கின விதம், அதுக்கப்புறம் அந்த ஆரம்பத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப நீட்டாவே அமைச்சிருந்தாங்க. சோ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருந்துச்சு. அந்த இன்டர்வல் பிளாக்குக்கு மேல, அதுவும் குறிப்பா வந்து அந்த இறந்து போனவங்களோட வந்து தம்பிங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வருவாங்க. சோ அப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமாவே பில்ட் அப் ஆச்சு அப்படின்னே சொல்லுவேன். பட் அதுக்கப்புறம் இந்த கதையை கொண்டு போன விதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. அதுலயும் அந்த பொண்ணு நடுவுல டிசப்பியர் ஆகிற மாதிரியான காட்சிகள்லாம் வரும். அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஆர்டிபிஷியலா எடுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி கிளைமேக்ஸ் வந்து யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இவங்க பேசக்கூடிய ஒரு இடத்திலே நடக்குது அப்படின்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வரைக்கும் ஓகே. பட் அதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படின்றதுமே வந்து பயங்கர செயற்கைத்தனமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லுவேன். ஓவரால் நல்லா தொடங்கின ஒரு படம், பட் போக போக கொஞ்சம் தடம் மாறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். பட் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு படம் தான். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.